चक्षुश्रोत्रम् अथो बलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्मोपनिषतं नाहं ब्रह्म निराकुर्यात् मा ब्रह्म निराकरोत् अनिराकरणमस्त्वनिराकरणं मे अस्तु तदात्मनि उपनिषत्सु धर्मार्थे मयि सन्तु ते मयि सन्तु. Namaste to all. நம்ம கேனோபனிஷத்தில் மூன்றாவது அத்தியாயத்தில் முடித்து நான்காவது அத்தியாயத்தில் பிரவேசிக்கின்றோம். இந்த நாலாவது அத்தியாயம்ன்றது ஃபுல்லா அந்த உமா ஹைமவதி என்னும் பிரம்மபுத்திரியோடைய சம்பாஷணம், மீன்ஸ் டயலாக், கான்வர்சேஷன். அதில் ஏன் இந்திரனுக்கு மட்டும் அந்த பிரம்ம வஸ்துவானது காட்சி தந்தது, பிற தேவதாய்களான வாயு மற்றும் அக்னி அவர்களுக்கு காட்சி தரவில்லை, ஏன்? இதுதான் இதுவே அதுல நாலாவது மந்திரத்துல இருந்து ஆறாவது மந்திரம் வரைக்கும் ஆத்ம அனுபூதியின் உயரிய பரிமாணமாக எப்படி ஆத்மாவை நாம் தியானம் செய்ய முடியும் என்பதையும் காட்டி தருகின்றது. இப்ப மூணாவது சாப்டர்ல உங்க எல்லாருக்கும் அந்த கதை நல்லா ஞாபகம் வரணும்ன்றதுக்காக சொல்றேன். அசுரர்களும் தேவர்களும் சண்டையிட்டு அதில் தேவர்கள் வெற்றி பெறுகின்றார்கள். தேவர்கள் தங்களுடைய வெற்றியை கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது ஒரு யக்ஷன் அசரீரமாக தோன்றி அது அவர்களை சம்பாஷத்திற்கு கூப்பிடுகின்றது. அப்பொழுது இந்திரன் அக்னியை அனுப்புகின்றான். அக்னி அந்த யக்ஷனிடம் பேசும்பொழுது ஒரு புல்லை பிடுங்கி போட்டு அதை நீ எரி, நீ ஜாதவேதன் என்று சொல்கின்றாயே, அதை எரித்து காட்டு என்று சொல்கிறது. அக்னியால் எரிக்க முடியவில்லை. பிறகு வாயு தேவன் வருகின்றார். வாயுவாலும் அந்த புல்லினை ஒன்றும் செய்ய முடியவில்லை. அடுத்து மூன்றாவதாக இந்திரன் வருகின்றான். இந்திரன் வரும்போது அந்த யக்ஷன் மறைந்து விடுகின்றான். பிறகு இந்திரன் பக்தியோடு வந்தது பரம்பொருளான தத்துவமே என்பதை உணர்ந்து அவரிடம் பிரார்த்தனை செய்யும் பொழுது அந்த பிரார்த்தனையின் பலனாக உமா ஹைமவதி என்பவள் நமக்கு பிரத்யட்சமாக ஆவிர்வாகம் அடைகின்றாள். ஏன் இந்த உமா என்பதை தான் நாம் விரிவாக சென்ற வகுப்பில் பார்த்தோம். இன்றைய தினம் அந்த சிலர் கேட்டாங்க, அந்த மாண்டூக்கிய உபனிஷத்துல எந்த இடத்துல அது வருதுன்னு, அதுக்காக அந்த மந்திரத்தையும் கொடுத்திருக்கேன். நாந்த பிரஜ்ஞம் ந பகிஷ் பிரஜ்ஞம் நோபயத பிரஜ்ஞம் ந பிரஜ்ஞம் பிரஜ்ஞான கணம் ந பிரஜ்ஞம் நா பிரஜ்ஞம் அதிருஷ்டம் அவ்யவகாரியம் அக்ராக்யம் அலக்ஷணம் அச்சிந்தியம் அவ்யபதேஷம் ஏகாத்ம பிரத்யயசாரம் பிரபஞ்சோபசமனம் சாந்தம் சிவம் அத்வைதம் சதுர்த்தம் மன்யந்தே ச ஆத்மா சவிஜ்ஞேய என்பதுதான் அந்த மந்திரம். அடுத்து இன்றைய தினம் நாம் நம் தலைப்பிற்கு போவதற்கு முன் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷனை கொடுத்துடலாம். ஏன்னா அந்த கேனோபனிஷத்தில் இருக்கக்கூடிய அந்த பாஷ்யத்தில் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் இருக்கு. அதை நான் அப்படியே கொஞ்சம் இதுவா சொல்லிடுறேன். நமக்கு எல்லோருக்குமே வாழ்க்கையில் எப்படியாவது பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்றுதான் உத்தேசமே. நம்ம எல்லோருக்குமே அதுதான் உத்தேசம். ஏதாவது ஒரு பிரச்சனை என்பது நம் வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில் வந்து கொண்டு தான் இருக்கின்றது. அதை நாமும் கடந்து கொண்டு தான் சென்று கொண்டு தான் இருக்கின்றோம். ஆனால் பிரச்சனைகளே இங்கே இரண்டு விதமாக உள்ளது. ஒன்று லௌகிக பிரச்சனை, விவகார காலத்தில் இந்த வாழ்க்கையில் முண்டன் வேர்ல்ட் அப்படின்வாங்கல்ல, இந்த டே டு டே லைஃப்ல நமக்கு ஒரு பிரச்சனை என்பது எப்போதும் உள்ளது. அது யாருக்கும் சால்வே ஆகாது. காலையிலிருந்து மாலை வரை நமக்கு பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கே ஒரு பிரச்சனை, வைஃபை கிடைக்கல, செல்போன் ஒர்க் ஆகல. அப்ப தினம்தோறும் நமக்கு ஒரு பிரச்சனை வரும். அந்த பிரச்சனைக்கு நாம் ஏதோ ஒரு வழியை, தீர்வினை கண்டுபிடிக்க நாம் விரும்புகின்றோம். என்ன பிரச்சனை? டெய்லியும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர் கிட்ட போறோம். சளி, உடம்புல காய்ச்சல், இல்லை ஏதோ ஒரு அங்க அவயவங்கள் எல்லாம் ஏதோ ஒரு பிரச்சனை, காது கேட்கல, கண்ணு தெரியல, அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை என்பது வந்து கொண்டு தான் தீரும். அந்த
பிரச்சனைகளுக்கு நாம் அவ்வப்போது ஏதோ ஒரு தீர்வினை நாம் கண்டுபிடித்து கொண்டுதான் இருக்கின்றோம். யார்கிட்டனா போய் அதுக்குன்னு ஒரு இது பண்றோம். ஆனா பர்மனண்டாவே நமக்கு அல்டிமேட்லி வாழ்க்கையில ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனையை யாருமே முதல்ல பிரச்சனையாவே நினைக்கல. When they are not considering the problem as a problem, how can we able to solve the problem? பிரச்சனைகளை நீங்கள் பிரச்சனை எது உண்மையான பிரச்சனை, எது நம் வாழ்க்கைக்கு தீர்வு காண வேண்டிய பிரச்சனை என்பதை தெரிந்தால் ஒழிய அந்த பிரச்சனை எத்தகையது எத்தன்மையானது என்பதை அறியாமல் நாம் எந்த பிரச்சனையும் தீர்வு காண முடியாது. நம்ம சின்ன சின்ன பிரச்சனை டே டு டே அஃபேர்ஸ்ல பாக்குறது பிரச்சனை, அது வியாபகாரிக பிரச்சனை. ஆனால் பாரமார்த்திக லெவல்ல, அல்டிமேட்னு போட்டிருக்கேன் இங்கிலீஷ்ல, பாரமார்த்திக லெவல்ல ஒரு பிரச்சனை உட்காந்துட்டே இருக்கு நம்ம வாழ்க்கையில. அந்த பிரச்சனை என்ன பிரச்சனை அப்படின்னா அதுதான் உண்மையான பிரச்சனையே. நம்மை நாமே உணராமல், நம்முள் இருக்கக்கூடிய ஆத்ம சக்தியை உணராமல் நாம் ஏதோ நாம் இருப்பது சுகமான வாழ்வு என்று, எப்படி அந்த ஒட்டகம் வந்து தான் அந்த முள்ளை சாப்பிட்டுட்டு ரத்தம் வரும்போது அந்த முள்ளுல இருந்து தான் ரத்தம் வருதுன்னு நினைக்கிறதோ, எப்படி ஒரு நாய்க்குட்டிகள் எலும்பை சாப்பிடும் போது அந்த எலும்பிலிருந்து வரக்கூடிய ரத்தத்தை, அது வாயிலிருந்து தான் வருது ஆனா எலும்புல இருந்து தான் அந்த ரத்தம் வருதுன்னு தப்பாக புரிந்து கொண்டு அந்த எலும்பையே கடித்து, எலும்புல இருந்து ஒன்றும் வராது ஆனா எலும்புல இருந்து தான் ரத்தம் வருதுன்னு நினைச்சுட்டு அந்த நாய்க்குட்டி எலும்பையே கடிச்சுட்டு இருக்கோ, அதுபோல் நாமும் தினந்தோறும் வாழ்க்கையில் அவ்வப்போது பிரச்சனைகளிலிருந்து நாம் விடுபட வேண்டும் நினைச்சுக்கிட்டு தற்காலிகமான பிரச்சனைகளில், இந்த லௌகிக பிரச்சனைகளையே நாம் பெரிதாக பார்த்து கொண்டிருக்கின்றோமே தவிர பாரமார்த்திக பிரச்சனையை நாம் பார்க்கவே தவறி விடுகின்றோம். அப்படி பார்ப்பதும் இல்லை, அப்படி ஒரு பிரச்சனை இருப்பதே என்ற எண்ணமும் இல்லை. அதுல யாரோ ஒருத்தங்க எங்கேயோ ஒருத்தங்க தான், இல்ல சுவாமி நாங்கெல்லாம் பிரச்சனைகள்லாம் என்னன்னு தெரியுது, ஏன்னா நீங்க கிளாஸ்ல எடுக்கிறீங்க, பகவத்கீதைன்னு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நீதி சதகம், இன்னொரு பக்கம் உபனிஷத்ஸ் எல்லாம் எடுத்து நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப அதை வந்து இந்த இப்ப நமக்கு உடம்புல ஏதாவது உபாதினா எப்படி பிளட் கல்ச்சர், யூரின் கல்ச்சர், அதே மாதிரி அது என்ன ஹோல் பாடி செக்அப்லாம் பண்றாலோ, மாஸ்டர் செக்அப்லாம் பண்ணி கடைசியில நமக்கு ஒன்றும் இல்லாத போது கூட ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடுறாலோ, அது மாதிரி நீங்களும் பண்ணி வச்சிருக்கீங்க சுவாமி. எங்களுக்கு நாங்க பாட்டு சிவனேன்னு இருந்தோம், இப்படி தத்துவபோதம், ஆத்மபோதம், விவேக சூடாமணி, வேதாந்த சாரம், 10 உபனிஷத்துன்னு பகவத்கீதைலாம் சொல்லி கடைசியில நல்லா இருந்த எங்களுக்கு ஏதோ பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு சொல்லி வச்சிருக்கீங்க. இந்த பிரச்சனை என்ன என்றால் மற்ற வியாதிகளுக்கோ அல்லது வேற ஏதாவது ஒரு லௌகிகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டு. தீர்வு என்றால் ஏதாவது ஒரு தாற்காலிகமா ஏதாவது ஒண்ணு கொடுப்பாங்க. தலைவலிக்குது அப்படின்னா ஒரு மாத்திரையை கொடுப்பான், வாந்தி வருது அதுக்கு ஒரு மாத்திரை கொடுப்பான், சுகர் இருக்கு ஒரு மாத்திரை கொடுப்பான், ஸ்கூலுக்கு போகணும் அது ஒரு பிரச்சனை, பணம் வேணும் வேலை கிடைக்கல அது ஒரு பிரச்சனை, ரிலேஷன்ஷிப்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு அது ஒரு பிரச்சனை, அதுக்கு ஏதோ சின்ன சின்ன சொல்யூஷன் கொடுக்குறாங்க. ஆனா இந்த நான் அஞ்ஞானத்தில் இருக்கின்றேன், எனக்கு ஞானம் வேண்டும் என்று நீங்கள் வெளியே சென்று வாங்குவதற்கான பிரச்சனை இது தீர்வு அல்ல. ஆனால் இந்த தீர்வை யார் எங்கிருந்து பெற முடியும் என்றால் நம்மிடமிருந்தே நாம் பெற வேண்டிய ஒரு தீர்வு தான் இந்த பிரச்சனைக்கான தீர்வு. அப்ப எதுக்கு நமக்கு வந்து குருவும் கடவுளும் சாஸ்திரமும் என்றால் அவர்கள் நம்மை இன்ஸ்ட்ரிகேட் பண்றாங்க. They are the instigating instruments to kindle our knowledge அப்படின்வா. அதாவது அவர்கள் நமக்கு சப்த பிரமாணம் தந்து, எப்பா கடவுள் குரு ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே அப்படின்ற தட்சிணாமூர்த்தி ஸ்லோகத்துல கூட
அப்ப சாஸ்திரம், குரு, பகவான் இந்த மூவரும் ஒருவரே. இந்த மூவரின் கருத்தும் ஒன்றே. அவர்கள் சொல்லக்கூடியது என்னவென்றால், நீங்கள் இவ்வளவு நாள் மற்றதுக்கெல்லாம் பிரச்சனைங்களுக்கு சால்வ் பண்ண முடியும், இந்த இடத்துல பிரச்சனைன்னு யார் வரானியோ அவனையே டிசால்வ் பண்ணிடும் இந்த ஆத்ம அறிவு. அதைத்தான் இங்கே, ஏன் சுவாமி எங்கெங்கயோ போயிட்டீங்களே அப்படின்னா, இல்ல நம்ம கதையில் தான் இருக்கிறோம். அதனால்தான் இந்திரன் வரும்பொழுது அந்த ஹுமா ஐமவதியானவள் மறைந்து விடுகின்றாள். இப்ப வாயு, அக்னி எல்லாம் வந்து ஒவ்வொரு பிரச்சனைனா அது லௌகிக்க பிரச்சனை வருது. அப்ப நம்ம அந்த ஆத்மா கிட்ட, புத்தி கிட்ட கொஞ்சம் விளையாடி பார்க்கிறோம், கடைசியில புத்தி ஜெயிச்சிருது. ஆனால் எப்போது அந்த அஞ்ஞானம் என்று என்னிடம் உள்ளது என்று நாம் நமஸ்கரிக்கின்றோமோ, சரணாகதி அடைகின்றோமோ, பிரபத்தி அடைகின்றோமோ, அப்ப 3 செய்யணுமான்னு கேட்கிறாதீங்க, 3ம் ஒன்றே தான். எப்போது நமக்கு அந்த சரணாகதி, பிரபத்தி, ஞானம் 3 ஒண்ணுதான். ஏன்னா அது 3 வேற வேற கிடையாது. நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம், இல்ல ஞானம் வேறு பக்தி வேறு, பக்தியே ஞானம், ஞானமே பக்தி. இது இரண்டும் இருந்தால்தான் வினயம் வரும். வித்யா ததாதி வினயம். வித்யா என்றால் ஆத்ம வித்யா. ஆத்ம வித்யா யாரிடம் இருக்கின்றதோ அவர்களுக்கு வினயம் வரும். அப்பொழுது வினயம் வரும்போது அந்த இறைவனே அல்லது வேதமாக இருக்கக்கூடியவனே குரு வடிவெடுத்து நமக்கு அதை காட்டி தருவார். அதுதான் இந்த உபனிஷத்தின் மைய கருத்து. அதனால்தான் ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சரும் காளி தேவி கிட்ட போய் வேண்டுறாங்க. சாரதா அம்மாவும் பாத்தீங்கன்னா தன்னுடைய கணவனையே கடவுளாகவும் குருவாகவும் ஏற்றுக்கொள்கின்றாள். அதனால்தான் இன்றும் ராமகிருஷ்ண மடங்களிலும் இந்த துர்கா பூஜை, காளி பூஜை போன்ற பூஜைகளை எல்லாம் வைத்திருக்கின்றார்கள். அதன் தாற்பயம் என்னன்னா, ஈஸ்வரனே குருவாக வந்தாலும் சாஸ்திர ரீதியாக எது கற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளதோ அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது உங்களுக்கு புரியறதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல பாஷ்யத்துக்கு நடுவுல அதை வந்து ஒரு சின்ன ஒரு வார்த்தையில அவர் புதிச்சு வச்சுட்டாரு. சரி, ஓகே, நமக்கு உங்களுக்கும் அதை புரிய வைக்கணும், நம்ம அடைஞ்சதை மற்றவங்களுக்கும் தெரிய வைக்கணும்ன்றதுக்காக இன்னைக்கு இந்த இது எடுத்தேன். இப்ப நம்மளுடைய அந்த உபனிஷத்துக்கு போயிடலாம். இப்ப 4வது சாப்டர்ல இதே கேனோபனிஷத்தில் ஏன் இந்த பிரம்மஸ்வரூபிணி வரும்பொழுது மற்ற தேவதைகளுக்கு காட்சி கூட கொடுக்கவில்லை, ஆனால் வாக்குவாதம் செய்தால், ஆனால் இந்திரன் வரும்போது இந்திரனுக்கு மட்டும் ஆசீர்வாதம் கொடுத்தால் அதன் தாத்பரியம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இன்றைய முக்கியமான ஒரு இதுவு. அதை தான் 1ல இருந்து 3 மந்திரம் வரைக்கும் பார்க்க போறோம். 4ல இருந்து 6 வரைக்கும் இந்த 4வது சாப்டர்ல ஃபர்ஸ்ட் 3 மந்திரம் ஏன் இந்திரனுக்கு மட்டும் இந்த பிரம்மபுத்திரியான உமா ஹைமவதி காட்சி கொடுக்க வேண்டும், ஏனைய அக்னி வாயு தேவர்களுக்கு அகங்காரம் அவர்களுக்கு மேலிட்டு இருந்ததால் அவர்களிடம் சம்பாஷணம் செய்து அவர்களை எல்லாம் தோற்று ஓடவிட்ட அதே தேவி இந்திரனுக்கு மட்டும் ஏன் காட்சி கொடுக்க வேண்டும் என்பதை 1லிருந்து 3வது மந்திரம் வரைக்கும் சொல்லி 4லிருந்து 6வது மந்திரம் வரைக்கும் ஆத்ம அனுபூதியின் பலன் என்ன, பரிமாணம் எப்படியெல்லாம் நடக்கும், அது மட்டுமல்ல இந்த ஆத்ம அனுபூதிக்கான சாதனங்கள் எல்லாம் எப்படியெல்லாம் அதை மெடிடேட் பண்ணலாம், அப்படின்னு தியானம் செய்வது என்பதையும் கற்றுக் கொடுத்து அதற்கு பிறகு உபனிஷதமே பூர்த்தி செய்து பூர்ணாகுதி இடுகின்றது. ஓகேங்களா? அப்ப இன்னைக்கு 1 to 3 வரைக்கும் பார்க்கலாம். முதல் மந்திரத்தை எடுத்துக்கோங்க கையில, அப்ப ஈஸியா இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நான் தமிழ்ல இருக்கிறதையும் காமிச்சுடுறேன், அப்போ உங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் ஈஸியா புரியும். இது சாதனை பாடம் என்றே சொல்வார்கள். 4வது அத்தியாயத்துக்கு சாதனா பாடம் என்று சொல்வார்கள். எப்படியெல்லாம் நாம் இந்த பிரம்மத்தை சாதனை செய்ய வேண்டும் என்பதை இங்கே காட்டுகிறார்கள். முதல் மந்திரம் சப்ரம்ஹேதி ஹோவாச பிரம்மணோ வா ஏதத் விஜயே மகீயத்வமிதி
ततोह वै विधाञ्चकार ब्रह्मेति सा ब्रह्मेति சா ஏன் சான்னு வச்சிருக்கான்னா அங்கே ஸ்ரீலிங்கத்தில் ஒரு கடவுள் உமா ஹைமவதி என்று வந்ததால் இங்கே சா பிரம்மேதி என்று ஸ்ரீலிங்கத்தில் இருக்கு. ஓகேங்களா? அடுத்து இந்த ஸ்லோகத்துக்கு ஒவ்வொன்றா நம்ம இப்ப மீனிங் நான் சொல்றேன். முடிஞ்சா நோட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இதுல இருக்கிறதையே கூட பார்த்துக்கோங்க. சா அவள், முதல்ல ஜெனரல் மீனிங் சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா நம்ம பாஷ்யத்துக்கும் போகலாம். சா அவள், பிரம்மஹ பிரம்மஸ்வரூபமான அந்த யக்ஷன், பரபிரம்மம், ஹ உவாச்ச, ஹ என்றால் நிச்சயமாக, முன்னொரு காலத்தில் நடந்ததுன்னு சொல்லுவாங்க. பிரம்மஹ அந்த பிரம்மன், விஜயே ஹவை விஜயம் அவளுடைய வெற்றி, அதாவது பிரம்மத்தின் வெற்றியை, ஏ இந்திரா நீ உன்னுடைய வெற்றி என்று மாற்றி சொல்கின்றாய். ஏதத்து இவ்வாறு, மகியத்வம், மகியத்வம் என்றால் பெருமைப்படுத்திக் கொள்வது, மகியம் அப்படின்னாவே பெருமைப்படுத்திக் கொள்வது. நீ பெருமைப்பட்டு கொண்டு மாறுதட்டு கொண்டிருக்கின்றாயே, இந்த வெற்றிக்கான காரணம் உன்னுடையதல்ல, பிரம்மத்தின் வெற்றி என்றும், ததஹ ஏவ அதனால் அதிலிருந்து நீ உமாவின் உபதேசத்தை பெறுவாய். பிரம்ம அந்த பிரம்ம, இதுல ரெண்டு வார்த்தை இருக்கு, பிரம்ம பிரம்மணஹ அப்படின்னு இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிரம்ம என்றால் பரபிரம்மம், பிரம்ம இதி விதாஞ்சகார, விதாஞ்சகாரனா இந்திரனுக்கே ஒரு பெயர் இருக்கு விதாஞ்சகாரன்னு. அது ஏன் அப்படின்னு, நம்ம லேர்னர்டு பர்சன் அப்படின்னு சொல்லுவோம்ல, நல்லா படித்தவன், படித்த முட்டாள் அப்படின்னு இருக்கு. முட்டாள்னு சொல்லலை, படித்தவர்களுக்கு விதாஞ்சகார என்று சொல்வார்கள். இப்போ இதோடைய பாஷ்யத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். சா உமா ஹைமவதி பிரம்மேதி ஹோவாச்ச பிரம்மனோஹவை வீஸ்வரக, அந்த ஈஸ்வரனே, அந்த பரபிரம்மே, பிரம்மனோவா ஏதத் விஜயே, இந்த விஜயம், இந்த வெற்றி, விஜயம்னா வெற்றி, ஈஸ்வரஸ்ய ஈஸ்வரஸ்யைவ விஜயே, அப்ப ஈஸ்வரனுடைய வெற்றியை நீ உன்னுடைய வெற்றி என்று எப்படி சொல்வாய்? ஜிதா ஆசுராஹா சூயம் தத்ர நிமித்த மாத்திரம். இந்த பாஷ்யத்துல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு லைனு, நிமித்த மாத்திரம். இப்ப இது ஒரு பிரச்சனை இருக்கு. பகவத்கீதையில நீங்க எல்லாம் படிச்சிருக்கீங்க, எங்க 11வது அத்தியாயம் 33வது ஸ்லோகம்னு நினைக்கிறேன். என்ன சுவாமி திடீர்னு இப்படிலாம் ஒரு குண்டு போட்டு பாருங்க. அதுக்குதான் எப்பவுமே பகவத்கீதையை மட்டும் பக்கத்துல வச்சுக்கோங்க. எப்பவுமே அட்லீஸ்ட் நான் சொல்லும் போது ஆமா இவர் சொல்றது உண்மையா இல்லையான்னு நீங்க என்ன கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நானும் சில நேரம் தப்பா சொல்லிட்டேன் அப்படின்னு அப்புறமா எந்த புக்கில் இல்லை சுவாமி அப்படின்னு சொல்றாதீங்க. பகவத்கீதையில் 11வது அத்தியாயம் விஸ்வரூப தர்சனத்தில் அங்க 33வது ஸ்லோகம் ஒண்ணு இருக்கு. தஸ்மாத் உத்திஷ்ட யசோ லபஸ்ய ஜித்வா சத்ருன் புங்க்ஷ்வ ராஜ்யம் சம்ருத்தம் மயைவைதே நிஹிதா பூர்வமேவ நிமித்த மாத்திரம் பவசவ்யசாச்சின். பியூட்டிஃபுல்லான வார்த்தை, நிமித்த மாத்திரம் பவசவ்யசாச்சின். இந்த இடத்துக்கு நான் ஒரு 1 hour எடுத்திருப்பேன். பகவத்கீதையில சேலம்ல நம்ம ஹாஸ்பிட்டல் உட்காந்துட்டு இருக்கும்போது 12:30 மணிக்கு மேல நான் இந்த கிளாஸ் எடுத்தேன். எனக்கு ஞாபகம் இருக்கு. அதுக்கு 4 விதமான வியாக்கியானமும் கொடுத்தேன். அடியேனுக்கு ஞாபகம் இருக்கு. தேர்ஃபோர் யூ ஃபைட் அப்படின்னு போட்டிருப்பேன். நிமித்த மாத்திரம் பவசவ்யசாச்சின், யூ ஆர் ஜஸ்ட் அன் இன்ஸ்ட்ருமெண்ட். நான் ஆல்ரெடி கொண்டுட்டேன்டா, செத்த பாம்பு அடிக்கிற மாதிரி நீ வந்து 4 அடி அடிச்சு பேரை வாங்கிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லியிருப்பேன் அந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துலையும் பகவத் பாதால் தன்னுடைய பாஷ்யத்துல சொல்லும் போது சொல்றாரு, ஜிதா ஆசுராகா சூயம் தத்ர நிமித்த மாத்திரம் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணிட்டார். இந்த நிமித்த மாத்திரம்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வாழ்க்கையில இந்த பொருளுக்கான புரிதலை தெரிந்து கொண்டாலே நம்முடைய வாழ்க்கையுடைய பாதி பிரச்சனை காணாம போயிடும். நம்ம எல்லாருமே நான் செய்யறேன்றோம்ல. இப்ப படிக்கிறோம், நான் படிக்கிறேன்,
சுவாமி பிரச்சனை எனக்கு மட்டும் வந்துட்டு இருக்கு, எல்லாரும் நல்லா இருக்காங்க, எனக்கு மட்டும்தான் பிரச்சனை வந்துட்டு இருக்கு. பையனுக்கு வேலையே கிடைக்கல, கல்யாணம் பண்ணணும், அப்புறமா எனக்கு அவனுக்கு குழந்தையே பிறக்கல, இல்லை எனக்கு ஒரு நல்ல பிடிப்பே இல்லாம இருக்கு வாழ்க்கையில, இல்ல எனக்கு நல்ல ஒரு அந்தஸ்து கிடைக்கல, பெயர் கிடைக்கல, புகழ் கிடைக்கல அப்படின்னு எல்லாம் நினைச்சுட்டு இருப்போம்ல. அது எல்லாத்துக்கும் பிரச்சனைக்கான ஒரே தீர்வு, ஒரே மாத்திரை. அதுதான் சொன்னேன் நான் அந்த முந்தைய இதுலயே. when there is a understanding that this is my problem, இதுதான் என்னுடைய ப்ராப்ளம் அப்படின்னு நீங்க புரிஞ்சுட்டேன்னா அந்த ப்ராப்ளத்தையே பகவான் என்ன பண்ணிடுவான், டிசால்வ் பண்ணிடுவான். அப்ப அந்த டிசால்வ் இல்லாமையே பண்ணிடுவான். இல்லாம யாருக்கு இருக்கு, அதுதான் வேதாந்தத்துடைய அல்டிமேட் ரியாலிட்டி. இப்ப டாக்டர் கிட்ட போறீங்கன்னா சரீரத்துல ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லி போறோம், அவர் ஒரு மாத்திரையா தாத்காலிகமா கொடுப்பாரு, இல்ல சைடு எஃபெக்டோட கொடுப்பாரு. அது ஒரு பிரச்சனை. பிரச்சனையை முடிக்க பார்த்தா பிரச்சனை இன்னொரு ரூபத்துல நிற்கும். ஆனா அத்வைதத்துல அப்படி கிடையாது. பிரச்சனைன்னு போய் நீங்கன்னா பிரச்சனையே இல்லாம யாரு பிரச்சனைன்னு வந்தாலும் பிரச்சனைக்கான உரிய ஆளுகளையே டிசால்வ் பண்ணிடும், இல்லாமல் செய்து விடும். அதுதான் அத்வைதத்தின் மகிமை. அப்பா சுவாமி ரொம்ப டேஞ்சரான ஒரு பிலாசபியா இருக்குது. அதுதான் இங்கே என்ன சொல்கின்றார்கள், யாருக்கு பிரச்சனை, நிமித்த மாத்திரம் பவசவ்ய சாட்சி. நீ நிமித்த மாத்திரம், நீ செய்வதை ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா பண்ணி. இப்ப செல்போன் உங்ககிட்ட பேசுறது, யாரோ ஒருத்தன் கால் பண்றானா நீங்க செல்போன் எடுத்து பேசுறீங்க. செல்போனுக்கு தெரியுமா தன்னுடைய ஓனர் கிட்ட கோபம் இருக்கு, ஹாப்பினஸ் இருக்கு அப்படின்னு? தெரியாது. பேசுறவன் எவ்வளவு கோபப்படுறான்னு தெரியாது. அப்ப நிமித்த மாத்திரமாக செல்போன் இருக்கு வாழ்க்கையில. மேகங்கள் இருக்கின்றது, ஒரு பக்கம் வெயில் அடிக்குது, சுட்டெரிக்குது, இன்னொரு பக்கம் மழையா பெஞ்சு தள்ளறது, இன்னொரு பக்கம் பனியா கொட்டுறது. மேகம் எதையும் பொருட்படுத்தாமல் நிமித்த மாத்திரமே அது தன்னுடைய செயலை செய்து கொண்டிருக்கின்றது. நிமித்த மாத்திரம் பவசவ்ய சாட்சின், பி a witness of it. நீ அதன் சாட்சி பூதமாக இரு. அதில் பங்கெடுப்பதற்கு உனக்கு தகுதி இல்லை, ஏனெனில் நான் ஆல்ரெடி அந்த ஸ்கிரிப்டை போட்டு வச்சுட்டேன்பா. அங்கேயும் நான் இதே தான் எக்ஸாம்பிள் கொடுத்தேன். ஏன்னா இது ஒரு டிராமா. இந்த டிராமா என்னும் வாழ்க்கையில் நாம் நம்முடைய கதாபாத்திரங்களை ஏந்தி நடிக்கின்றோம். உண்மையை இதில் தெரிந்து கொண்டால் நாம் நடிப்பதற்கும் ஒன்றுமில்லை, நாம் பேசுவதற்கும் ஒன்றுமில்லை. ஏன்னா கடவுள் ஆல்ரெடி இதெல்லாம் விதிச்சு வச்சிருக்கான். இன்னைக்கு இந்த கிளாஸ் நடக்கணும், இந்த சாமி இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசணும், இதெல்லாம் நீங்க கேட்கணும்னு ஆல்ரெடி அவன் விதிச்சு வச்சது. ஓகேங்களா? அப்ப நாம் என்ன செய்யறது, நம்மளுக்கு அந்த ஃப்ரீவில்லே கிடையாதா அப்படின்ற ஒரு சந்தேகம் ஏற்படும். ஆனா அந்த சந்தேகத்திற்கான பர்மனன்ட் தீர்வு என்ன என்றால், நாம் உண்மையில் உணர்ந்து செய்ய வேண்டியது என்னவென்றால், நாம் இந்த ஷரீரத்தில் இருப்பவர்கள் அல்ல. ஷரீரத்திற்கு மட்டுமே தாத்காலிகமான தீர்வு எல்லாம் கிடைக்கும். பர்மனண்டான தீர்வு எங்க இருக்குன்னா, ஆத்ம அறிவை உணரும் பொழுது. ஆத்மா என்பதை நாம் உணர்ந்து விட்டால் இந்த ஷரீரத்தில் இருப்பதெல்லாம் வியாபகாரிகமாக இருப்பதுதான். அப்ப ஜீவன் முக்தனும் என்ன பண்றான், தான் ஆத்மா என்பதை உணர்ந்து கொண்டு அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டான். தியானம் ஜபம் பண்ணுவான், அதுக்கு நான் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டான். அவ்வப்போது விவகார காலத்தில் என்னென்ன செய்யணுமோ, குளிக்கிறதா குளிக்கிறப்பான், பேசுறதா பேசுவான், பூஜை புனஸ்காரங்களில் யாகம் யக்ஞம் எல்லாம் செய்யணும். யாருன்னா புறத்தியார் வந்தா அந்த இடத்துல பேசுவான். இல்ல எல்லா இடத்துலயும் பரபிரம்மம் தான் இருக்கு, வந்தவனும் பிரம்மம், பேசுறவனும் பிரம்மம், உனக்கு காஃபியும் கொடுக்க மாட்டேன், தண்ணியும் கொடுக்க மாட்டேன், வானும் சொல்ல மாட்டேன், ஏன்னா நீயும் பிரம்மம் நானும் பிரம்மம்னு இருக்க மாட்டான். விவகார காலத்தில் அவன் எல்லா விதமான விவகாரங்களையும் செய்து கொண்டுதான் இருப்பான். ஆனால் தன்னுடைய ஆத்மாவை எப்போதும் புத்தியில் ஆத்மாவையே பிரகாசித்துக் கொண்டிருப்பதால் அவனுக்கு அந்த ஆத்ம அறிவு என்பது பரிபூர்ணமாக இருப்பது. அதுதான் நிமித்த மாத்திரம். நீ ஜஸ்ட் அப்படியே எதிலையும் அட்ராக்ட் ஆகாவும் அவர்ஷன் ஆகாவும்
means don't get tainted by the attraction or aversion, by the pleasure and pain. இதெல்லாம் எப்படி நான் சொல்றதுன்னே புரியல. ஸோ இதனால நமக்கு சுகம் வரும்போதும் துக்கம் வரும்போதும் பகவத்கீதையில் அதனால்தான் பகவான் திரும்ப திரும்ப சொல்றான், சுக துக்கே சமே கிருத்வா லாபா லாபௌ ஜயா ஜயௌ. நமக்கு லாபம் வரும்போதும் அலாபமான நஷ்டம் வரும்போதும் நாம் அதை கண்டு தோல்வி கண்டும் துவந்திடாதே, வெற்றி கண்டும் கொண்டாடி கொண்டு குதூகலத்தில் திளைத்து விடாதே, ஏனெனில் நீ ஆத்ம அறிவு என்பதை உணர்ந்து கொள் என்று இங்கேயும் அந்த ஆத்ம அறிவைத்தான் இவர்கள் இந்த பிரம்ம உமா ஹைமவதி கற்பித்து தருகின்றாள். அதனால்தான் அந்த பிரம்மம் அவனை இந்திரனை பார்த்து சொல்கின்றது, ஏ விதாஞ்சகார. விதாஞ்சகார என்றால் வித் என்றால் டு நோ, நன்றாக அறிந்தவன் அல்லவா நீ, ஏனெனில் மனம். நான் என்ன சொன்ன முன்னையே, இந்திரன் என்பவன் ஒரு மனத்திற்கு அதிபதி. இப்படிதானே நான் இந்த இடத்துல காமிச்சிருக்கேன். அப்ப ஏ இந்திரா, நீ ஒரு பிரம்மஸ்வரூபத்திற்கான தகுதி உடையவன். நீ ஒரு போஸ்ட்ல வேற இருக்கிற, இந்திரன் அப்படின்ற போஸ்ட்ல வேற இருக்க. அப்போ உனக்கு தெரிந்திருக்கும் அல்லவா, இது உன்னுடைய வெற்றி அல்ல, என்னுடைய வெற்றி. இது என்னுடைய வெற்றின்னு யார் சொல்றது? பிரம்மமே சொல்கின்றது. ஓகேங்களா? இதை கேட்ட உடனே அவர் கேட்கிறாரு, யார் நீ அப்படின்னு அவர் கேட்கும் போது அடுத்து 2வது மந்திரம் வருகின்றது. 2வது மந்திரத்தை நீங்க இப்ப கையில எடுத்துக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். தஸ்மாத்வா 2வது மந்திரம் எடுத்துக்கோங்க. தஸ்மாத்வா ஹேதே தேவா அதிதராமி வான்யான் தேவான் யதக்னிர்வாயுரிந்திரஸ்தே கேனன்யேதிஷ்டம் பஸ்பர்ஷுஹு தே கேனத் பிரதமோ விதாஞ்சகார பிரம்மேதி. ஸ்லோகமே கொஞ்சம் கரடு முருடா இருக்கு, ஏன்னா பிரம்மம் சொல்றதுல. அப்ப பிரம்மம்னா கொஞ்சம் கஷ்டமான வார்த்தைகள் தானே சொல்லணும். தஸ்மாத் வா, இந்த தஸ்மாத் அப்படின்னாவே அந்த இடத்துல ஒரு பெரிய காரணம் இருக்குன்னு அர்த்தம். கஸ்மாத் தஸ்மாத் இது உச்சதே. ஏன் இது தஸ்மாத் என்ற வார்த்தையை சொல்லியுள்ளது? ஏனெனில் இந்திரா, நீ உன்னுடைய வெற்றியை உங்களுடைய வெற்றி என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் உண்மையில் அது உங்களுடைய வெற்றி அல்ல, இந்த பிரம்மத்தின் வெற்றி. அதன் பொருட்டு அதனால் தஸ்மாத் தஸ்மாத்வா ஏதே, நாமும் வாழ்க்கையில் என்ன பண்றோம்? இந்த சரீரம் வெற்றி பெற்று நாம் விளங்குகின்றோம். 10வதுல நான் தான் சுவாமி ஜெயிச்சேன், 12வதுல நான் தான் சுவாமி டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வந்தேன், காலேஜில் நான் தான் கோல்டு மெடல் வாங்கினேன், யூனிவர்சிட்டியில் நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன், வேலைக்கு போகும்போது நான் தான் நிறைய சம்பாதிச்சேன், வாழ்க்கையில நான் தான் வெற்றி பெற்றேன்னு யாரெல்லாம் அந்த நான் 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 என்று பிரயோகப்படுத்துகின்றார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில போய் பார்த்தீங்கன்னா கடைசி காலத்துல சொல்லுவாங்க, சுவாமி ஒன்னே இல்லை சுவாமி, எவ்வளோ நாள் எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தேன், எவ்வளோ நாள் வேலைக்கு போனேன், எவ்வளோ சம்பாதிச்சேன், திரும்பி பார்த்தா வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை. ஏன் இல்லை? ஏனெனில் வாழ்க்கை உங்களுக்கு கொடுத்த பாடம் எது எனில், இந்த விவகாரத்திலேயே நீங்கள் வெற்றி பெற்று இருக்கின்றீர்கள், இன்னும் பாரமார்த்திக வெற்றிக்கு வழி எங்கே என்றே தேடவில்லை. இல்ல, அப்ப வாழ்க்கையுடைய பாரமார்த்திக வெற்றிக்கு என்ன வழியோ அதை தேடாம, அதனால்தான் அந்த இன்ட்ரோடக்ஷன் நான் கொடுத்தேன். எல்லாரும் வாழ்க்கையில் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஏதோ கண்டதே காலம் கொண்டதே கோலம், கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு சுத்தின்னு இருக்கும். அதுதான் இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்துல ரொம்ப அழகா சொல்ல, தஸ்மாத்வா ஏதே தேவாஹா. இந்த தேவர்கள்னா இந்த இடத்துல உடனே நம்ம பெரிய இந்திரலோகத்துல இருக்கிறவங்க தான் நினைச்சுக்க வேண்டாம். நம்முடைய அகங்காரம், நான் எழுதுனேன், என் கை எழுதுச்சு, என் மூளை படிச்சுது சுவாமி, நான் நைட்டும் பகலும் உக்காந்து கண்ணார பார்த்து காதார கேட்டு கிளாஸ் நோட்ஸ் எடுத்தேன். ஆக்சுவலி நீங்க 10வது பாஸ் பண்ணதுக்கு மீன்ஸ் உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். 10வது பாஸ் பண்ணதுக்கும் 12வது பாஸ் பண்ணதுக்கும் காலேஜ்ல போய் பாஸ் பண்ணதுக்கும் காரணம் என்னன்னா, என்னுடைய கை எக்ஸாம் எழுதுச்சு.
என்னுடைய கண் பார்த்தது, என்னுடைய காது கிளாஸ் எல்லாம் கேட்டது, அதனால் புரிந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ ஏன் அவ்வளோ தொழிலாம் போகணும்? இதை நான் யாரையும் சொல்லல, நான் ஜஸ்ட் இந்த இதுக்காக சொல்றேன். இல்ல சுவாமிஜி, ரொம்ப நாளா இந்த கிளாஸ்லாம் அட்டென்ட் பண்றேன், நான் காதால கேட்கிறேன், ஏதோ புரிஞ்ச மாதிரி இருக்கு, புரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா, நாம் யார் இங்கே புரிந்து கொள்வதற்கு? ஏனெனில் நாம் நினைக்கின்றோம் நாம் என்னுடைய பிரயத்தனத்தை கொண்டு நான் அறிய முயற்சிக்கின்றேன் என்று. ஆனால் இங்கே பகவான் சொல்கின்றான், நீ யார் அதை புரிந்து கொள்வதற்கு? உன்னுடைய அதிஷ்டாத்திர தேவதைகளாக இருக்கக்கூடிய கை கால் அவயவங்கள் எல்லாம் ஒன்றும் புரிந்து கொள்ளாது. அதனால்தான் இந்த உபனிஷத்துடைய மந்திரமே என்ன? ஆப்யாயந்து மமாங்காணி, மம அங்காணி, என்னுடைய மனம் முதலான அங்கம். அங்கம் என்றால் இந்த கை கால் வாய் மூக்கு அதெல்லாம் இருக்குல்ல, அந்த அங்கங்கள் அனைத்தும் நாம் பிரயத்தனம் படுகின்றோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் வேதம் சொல்கின்றது சர்வம் பிரம்ம உபனிஷதம், எல்லாம் இந்த உபனிஷத்தில் இருக்கக்கூடிய வேதமாதாவின் அனுக்கிரகம். தஸ்மாது, புரியுதுங்களா? அப்ப நம்ம செய்யறதுக்கு இல்ல, நம்ம செய்யறதுக்கு பகவானுடைய கருணை வேணும். இவ்வளவு தொழில் நான் சொல்லிட்டு இருக்கேன். மாணிக்க வாசகர் ஒரே லைன்ல சும்மா பாம்பிளஸ் பண்ணிட்டாரு. அவன் அருளால் அவன் தாள் வணங்கி, அவன் அருள் இல்லை என்றால் அவன் தாளினையும் நீங்கள் தொட முடியாது. இல்ல சுவாமி, நான் தானே கோயிலுக்கு போனேன். நீ உனக்கு கோயிலுக்கு போறதுக்கு கால் வேணும், கால் நடக்கிறதுக்கு சக்தி வேணும். அந்த சக்தி யாரு? பகவான். ஆத்மசக்தி இருக்கணும். அந்த ஆத்மசக்தி இருந்தாதான் நமக்கு வேலைக்கு ஆகும். சுவாமிஜி, எவ்வளோ நாள் படிக்கிறேன், ஒன்றும் மைண்ட்லயே ஏறலையே. ஏன்னா ஆத்ம சக்தியை நாம் வேண்டவில்லை. நாம் தாற்காலிகமாக இருக்கக்கூடிய விவகார காலத்தில் இருக்கக்கூடிய விவசாயங்கள்லாம் நம்ம வேண்டிட்டு இருக்கோம். இல்ல அதுதானே இப்ப இதுதானே நம்ம வாழ்க்கையில நடக்கிறது. தஸ்மாத்வா ஏதே. அப்ப நீ தேவா அதிதி அதித ராம அதித ராம ராமீவாயான். அதை எப்படி பிரிக்கிறதுனே புரியல எனக்கு ஃபர்ஸ்ட். அப்புறமா பார்த்தா ரொம்ப சுலபமாயிடுத்து. ஓ இதுதான் அப்படின்னு. தஸ்மாத் ஏதே தேவாகா, அதனால்தான் வாயு அக்னி போன்ற தேவதைகள் எல்லாம் வரும்பொழுது அவர்களுக்கு இவர் காட்சி கொடுக்கவில்லை. ஓகேங்களா? அக்னிர் வாயு இந்திரஹ ஏனஹ ஏதி நேதிஷ்டம் ஸ்பர்ஷ்பர்ஷுஹு. அவர்கள் எல்லாம் இவர்களை பார்த்தார்கள். அட்லீஸ்ட் யக்ஷனை பார்த்தாங்க. ஆனா யக்ஷனை பேச கோப ஆணவத்துல பேசுறாங்க. அதனால யக்ஷன் தன் யார் என்று காட்டி கொடுக்கவில்லை. ஆனால் அவர்களுக்கும் ஒரு விதத்துல பாருங்க, வாயு அக்னினா கண் தேவதை, வாயு அப்படின்றது தொடு தேவதை. நீங்க தத்துவபோதம் ஆத்மபோதம் எல்லாம் படிச்சிருப்பேன். அப்ப இந்த தொடு உணர்வு என்பது ஆத்மாவில் டைரக்டா வரல, ஒரு இந்திரியங்கள் மூலமாக வருகின்றது. கண் பார்க்கின்றது, பார்ப்பதற்கு கண் தேவை. அந்த பார்க்கும் சக்திக்கு சைதன்யம் கொடுப்பது இந்த ஆத்மா. தோல் தொடு உணர்வை தருகின்றது. அந்த தொடு உணர்விற்கு பின்னால் சாட்சி பூதமாகவும் சைத்தன்ய ஸ்வரூபமாகவும் இருப்பது ஆத்மா. மனம் என்பது ஒரு இந்திரியமே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, மனம் என்பது ஒரு இந்திரியம் இல்லை. அக்னின்றது ஒரு இந்திரியத்துக்கு அதிஷ்டாத்திர தேவதை, வாயு என்பது ஒரு இந்திரியத்திற்கு அதிஷ்டாத்திர தேவதை. ஆதாரமாக எப்படி ஒரு ஃபேனுக்கு ஒரு பிரின்சிபல், ஒரு ப்ரோக்ராம் வச்சிருக்காங்க, அதனால அது கரண்ட்டை போட்டா ஓடும். அப்ப கரண்ட்ன்றது ஒரு சப்ளை, அதுல ஃபேன்ன்றது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அந்த ப்ரோக்ராம் மூலமா அது காத்த கொடுக்குது. புரியறதுக்காக சொல்றேன். ஃப்ரிட்ஜ்ன்றது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல ஒரு ப்ரோக்ராம் செஞ்சிருக்காங்க. அந்த ப்ரோக்ராம் நடக்கிறதுக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு ஒரு பவர் சப்ளை தேவை. அந்த பவர் சப்ளை தான் எலக்ட்ரிசிட்டி. அந்த எலக்ட்ரிசிட்டியை போடும்போது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தன்னுடைய ப்ரோக்ராமிங் ஆன கூல் எல்லாவற்றையும் ஐஸ் போல சில்லுன்னு வச்சிருக்கிறதுக்கு அது உதவுது, கெடாம வச்சிருக்கிறதுக்கு உதவுது. மைக்ரோ ஓவன் அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இப்படி சொல்லிகிட்டே நான் போவேன். மைக்ரோ ஓவன் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அதுக்கு பவர் சப்ளை தேவை. அதோடைய ப்ரோக்ராம் என்ன? நீங்க அதுல போட்டீங்கன்னா
அது எது வைக்கிறீங்களோ அந்த டப்பாக்குள்ளார அது சூடு பண்ணி கொடுக்கும். பாருங்க, ஒண்ணு சூடு பண்ணுது, இன்னொன்னு குளிர்ச்சி பண்ணுது, இன்னொன்னு காத்த கொடுக்குது. அப்ப இதே போல நம் கண், காது, மூக்கு, வாய், மலஜ்வல துவாரங்கள், தொடு உணர்வு அனைத்தும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதுங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரோக்ராம் மூலமா அது பண்ணுது. அதனால் அந்த இந்திரியங்களுக்கே தான் எப்படி எதனால் வேலை செய்கின்றோம் என்பது தெரியாது. ஏன்னா அதுங்க ப்ரோக்ராம்லயே தான் இருக்கா கண்டி. த்ரூ விச் ஐ ஆம் ஒர்க்கிங் அப்படின்ற அந்த ப்ரோக்ராமரை புரிஞ்சுக்க முடியாது. அதனால்தான் அக்னியும் வாயுவும் வரும்போது அந்த ஆத்மாவை உணர முடியாமல் யக்ஷனாகவே பார்த்து பேசி விட்டு போகின்றார்கள். ஆனால் இந்திரன் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிடையாது. இந்திரன் என்பது ஒரு மனம், மனம் என்பது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிடையாது. அதனால் தஸ்மாத், புரியுதுங்களா? தஸ்மாத் வா ஏதே அக்னி அதித்தராம இவ, அதனால் மற்ற தேவர்களை காட்டிலும், அக்னி வாயு போன்ற தேவர்களை காட்டிலும் ஸ்பர்ஷம், அவர்களெல்லாம் தொட்டார்கள், ஆனால் இதைத்தான் தொட்டோம் என்று உணராமல் இருப்பதால் தே ஏன நேதிஷ்டம், அதனால் ஏன பிரதமோ விதாஞ்சகார விதாஞ்ச குர்வத்யேதது, அவர்களெல்லாம் இந்த யக்ஷனான ஆத்மாவிடம் பேசியிருந்தாலும் அதுதான் பரபிரம்மம் என்று அறிய தவறிவிட்டார்கள். அதிதராமவான் யான் அந்யான் தேவதக, மற்ற அனைவரும் அதை அறிந்து கொள்ள முடியவில்லை. அப்ப இந்திரன் மட்டும் எப்படி அறிந்தான்? அங்கதான் ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறாங்க. அததான் 3வது மந்திரம் சொல்லுறது. இப்ப 3வது மந்திரம் எடுத்துக்கோங்க. 3வது மந்திரம் வச்சிருக்கீங்களா? நானே காமிச்சுடுறேன். 3வது மந்திரத்துல பாருங்க, திரும்பவும் ஒரு தஸ்மாத். இந்த தஸ்மாத் இந்திரனுக்கு மட்டும் ஏன் அப்படி காட்டுகின்றார்? நான் அதை சொல்லிட்டேன் உங்களுக்கு. மனசு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிடையாது. அதனால்தான் இந்த உபனிஷத்திலேயே நாம் கண்டோம், மனத்தினால் நீ ஆத்மாவை உணர முடியாது, ஆனால் மனத்தினால் மட்டுமே உணர முடியும். என் மனசா மனுதே ஏனாகுர் மனோமதம் அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்க மந்திரத்தை நல்லா புடம் போடணும்ன்றதுக்காக தான் நான் 40 முறை வாய் வலிச்சாலும் பரவாயில்லன்னு சொல்றேன். அட்லீஸ்ட் ஒரு 4-5 முறை கேட்கும் போது உள்ளார போயிடும். நீங்க பார்க்கணும் அப்படின்னு கூட அவசியம் இல்லை, படிக்கணும்ன்ற அவசியம் கூட இல்லை. 40 முறை கேட்டீங்கன்னா போதும். ஓகேங்களா? திரும்ப திரும்ப சுவாமி சொல்றார், தேஞ்சு போன டேப் ரெக்கார்டர் மாதிரி சொல்லிட்டு இருக்காருன்னு நினைக்க வேண்டாம். தஸ்மாத் வா, 3வது மந்திரத்தை பாருங்க. தஸ்மாத் வா இந்திரோ அதிதராமவான்யான் அந்யான் தேவான்ச ஜேனே ஏக்னேதே நேதிஷ்டம் ஸ்பஸ்பஷ்ய சஜ்ஞேனே தத் பிரதமோ விதாஞ்சகார பிரம்மேதி. தஸ்மாத் மா இந்திரஹ அதிதராமவான் அந்யான் தேவான் சய ஜேனேதே க்ய க்ய. இந்த ஹா வரும்போதெல்லாம் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நிச்சயாத்மிகம்ன்றது ஒண்ணு, 2வது முன்னொரு காலத்தில் நடந்தது. சுவாமி ஏன் அப்படி ஹா ஹான்னு வருது? நீங்க கட்டோபனிஷத்துல நான் சொல்லும் போது சொல்லியிருக்கேன், நீங்க எல்லாம் கட்டோபனிஷத் பாஷ்யம் படித்தவர்கள், படித்த மகோன்னதர்கள். உஷன்ஹ வை வாஜஸ்ரவசஹ, இதுதான் முதல் மந்திரம். உஷன்ஹ வை, அந்த இடத்துல ஹா வை, அந்த ஹான்னு சொல்லும் போது நான் சொன்னேன், ஏன் அந்த இடத்துல ஹான்னு சொல்றான்னா, முன்னொரு காலத்தில், ஒன்ஸ் அபான் எ டைம், ஒரு ஊர்ல அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு கதையை சொல்றதுக்கு ஸ்டார்ட் பண்றீங்கல்ல, அதே போல வேதம் சொல்லும் போது ஹ அப்படின்னு வரும்போது, ஓ இது நிச்சயமா முன்னொரு காலத்தில் நடந்த கதை என்பதை சொல்லுவதற்காக அந்த சம்ஸ்கிருத பிரயோகம் அப்படி இருக்கின்றது. தஸ்மாத் வா இந்திரோ அதிதராமிவ அதிதராமிவான்யான் அந்யான் தேவகசன் ஏன் நேதிஷ்டம் ஸ்பர்ஷஸ ஜேன் ய ஜேனேதே பிரதமோ விதாஞ்சகார பிரம்மேதி. இந்த மற்ற தேவர்களை காட்டிலும் அவர்களெல்லாம் இந்த பிரம்மத்திடம் தொடர்பு கொண்டிருந்தாலும்
சிறந்தவர்களாக அதில் இருக்கக்கூடியவன் ஒருவனே, யாரெனில் அவன் இந்திரன். சக இந்த இடத்துல இந்திரன் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கு. தஸ்மாத்வா இந்திரோ, இந்திரக அப்படின்னா இந்திரியங்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய மனம். ஓகேங்களா? அப்ப இதோடைய பாஷ்யத்தை எப்படி எடுத்துட்டு போறதுன்னு பாக்குறேன், சொல்றேன் நான். Among the other threes, who is the supreme one? இந்த மூவரில் யார் சிறந்தவர்கள்? அக்னியா, வாயுவா, இந்திரனா என்றால் அதற்கான மந்திரம் இது. சகி ஏன நேதிஷ்டம் ஸ்பர்ஷ, அந்த வார்த்தையை முதல்ல எடுத்துக்கோங்க. ஏனம், ஏனன், ஏனன்றது உங்களுக்கு சர்வநாம சப்தத்துல வரும். ஏனே ஏதாபியாம் அப்படின்றதுல அதுல வருது. யக்ஷக நேதிஷ்டம் சமீஹே, வெரி க்ளோஸ்லி. சமீகன சமீபத்தில் அப்படின்லாம் சொல்றீங்கல்ல, சமீபமா எனக்கு வந்தான் அப்படின்னா சீக்கிரமா கிட்ட வந்துட்டான்னு அர்த்தம். இந்திரன் தான் ரொம்ப இந்த பிரம்மத்தை உணர்ந்தவன். மீதி பேரெல்லாம் அக்னியும் வாயும் உணரவில்லை, ஏனெனில் அவர்கள் அகங்காரத்தில் இருந்தார்கள், அதனால் உணர முடியாமல் போய்விட்டது. பஸ்பர்ஷம், they came into contact, அவர்கள் அந்த பிரம்மத்தை ஒரு யக்ஷனாக கண்டு தொடர்பு கொண்டார்களே தவிர இதுதான் அந்த யக்ஷனே பிரம்மம் என்று அறிய முடியாமல் போய்விற்று. சகி ஏனத் ஏனத் பிரதமோ விதாஞ்சகார, அவனே, யார் இவன்? எவனவன்? அவனிவன். எவன்? அந்த இந்திரனே முதலில் இந்த யக்ஷனை பிரம்மம் என்று உணர்ந்தான். அதனால்தான் தஸ்மாத் வா, இப்ப தஸ்மாத்தை எடுத்துன்னு வந்தோம். தஸ்மாத் வா இந்திரோ அதிதர இவ, அதிதரான் இவன் இருக்குல்ல, அதித இவ அப்படின்னு சேர்த்துக்கோங்க. அதித அப்படின்னா அதீத, அதீஹி பிரம்மோ பிரம்மேதி அப்படின்னு வரும் வேதத்திலும். இவன் தான் அவர்களில் தலை சிறந்தவன், பிரம்மத்தை நேரடியாக தொடர்பு கொண்டவன். அப்ப இதை சம்ஸ்கிருதத்துல எப்படி சொல்லணும்னா, தஸ்மாத் காரணத்வாத் இந்திரதேவஸ்ய அந்நிய தேவதாக அதிதரஹ இதி. புரியுதுங்களா? சம்ஸ்கிருதத்தையும் கொடுத்திருக்கேன் பாருங்க. யத்வா அனபியுதிதேன ஏனவா வாக் அபியுதிதே ததேவ பிரம்மத்வம் வித்தி நேதம் எதிதம் உபாசத்தே. எங்க நீங்க படிச்சீங்க? என்ன சுவாமி திடீர்னு ஏதோ ஒரு இடத்துல சொல்றீங்களேன்னு கேட்டுறாதீங்க, கீழே போட்டிருக்கேன் பாருங்க. கேனோபனிஷத்துல முதல் சாப்டர்ல 5வது மந்திரம். யத்வாசா அனபியுதிதே ஏன வாகப்யுதிதே ததேவ பிரம்ம த்வம் வித்தி நேதம் யதிதம் உபாசதே. ஸோ முதல் சாப்டர்ல 5வது மந்திரத்துல எதை அங்க குரு சொன்னாரோ, எதனால் வாக்கை கொண்டு உணர முடியாதோ, வாக்கு என்பது வாக்குல அக்னி தேவதை ஆதாரம். சுவாமி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கண்ணுன்னு சொன்னீங்களேன்னா அது புருஷ சுக்தம் பிரகாரம் சொன்னேன், தப்பு இல்லை. கண்ணுல சந்திர சூரியர்கள் 2 பேரும் இருப்பதாக சொல்வார்கள். இங்கே வேதத்துல எப்படி இருக்குன்னா வாக்கு, அதனால்தான் வாக்குக்கு அக்னி. யாருன்னா ரொம்ப கோபமா பேசினாங்கன்னு பாருங்களா, வாய் பாருப்பா நெருப்பு மாதிரி பேசுறான்பா அப்படின்வாங்க. அப்ப என்ன அர்த்தம்? உள்ளார இருக்கிற அந்த வாக் தேவத்தையுடைய அதிஷ்டான தேவத்தையை அவர்கள் உணர்ந்து விட்டார்கள். வாயுன்றது ஸ்பர்ஷ தேவதை, தொடு உணர்வு. அதை இந்த கேனோபனிஷத் 5வது மந்திரம் முதல் சாப்டர்லயே சொல்லியிருக்கு. யத்வாசானப்யுதிதே ஏன வாக்யப்யுதிதே ததேவ பிரம்மத்வம் வித்தி நேதம் யதிதம் உபாசதே. அந்த பிரம்மத்தை நீ இப்படி உணர்வாய் அப்படின்னு அதோடைய விளக்கமாக இங்கே முதல் சாப்டர்ல சொன்ன மந்திரத்துக்கு இங்கே ஒரு கதையாக சொல்லி அதை விளக்கி காட்டுகின்றது இந்த கேனோபனிஷத்தின் 4வது அத்தியாயத்தில் இருக்கக்கூட 3வது மந்திரம். எதனால் இந்த அக்னி தேவதையாலும் வாயு தேவதையினாலும் உணர முடியவில்லையோ, எதனால் மனத்தை கொண்டு இந்த இந்திரன் என்பவன் மனத்திற்கு அதிஷ்டாத்திரமாக இருப்பதால் அந்த இந்திர தேவதை எதனால் அவனை உணர முடிந்ததோ, அதனால் அவனுக்கு ஒரு சிறப்பு பெயரை இங்கே வேதம் தருகின்றது. விதாஞ்சகார, வித்னா டு நோ, அறிந்தவன். அதிதரக,
அதிதவன கடந்தவன் என்று பொருள். எதை கடந்தான்? அதி தரக. தரக அப்படின்னா உயர்ந்தவன். கம்பேரிட்டிவ் டென்ஸ்ல தரத்தமயம் சொல்வார்ல, அதி தரக பிறரை காட்டிலும் உயர்ந்தவன், அதனால் அவனுக்கு சிறந்தவன் என்று பெயர். ஓகேங்களா? அப்ப சகி ஏதத்து ஈஷ்டம் ஸ்பஸ்பர்ஷ சகி ஏதத் பிரதம விதாஞ்சகார பிரம்மேதி. முதலில் பிரம்மத்தை உணர்ந்தவன் இந்திரனே. அதனால்தான் இந்திரனுக்கு தான் நிறைய வேதத்துல பார்த்தீங்கன்னா மந்திரங்கள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. இந்திரோ மாயாவி பொருரூப ஈயதே ஸ்வாஹா. அதே மாதிரி வேத சாந்தி மந்திரங்கள்லயும் போய் பார்த்தீங்கன்னா இந்திரனுக்குத்தான் முதலில் அங்கே உயர்வாக காட்டப்பட்டுள்ளது. எங்க சுவாமி அப்படின்னா, தச்சன்யோராவ்ருணீமகே காதும் யஜ்ஞாய காதும் யஜ்ஞவதயே தெய்வீ ஸ்வஸ்திரஸ்துனஹ ஸ்வஸ்திர்மானுஷேப்யஹ ஊர்ಧ್ವಂ ஜிகாது வேஷஜம் ஷண்ணோ அஸ்து த்விபதே ஷஞ்சதுஷ்பதே. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலும் யச்சந்தசாம் ரிஷபோ விஸ்வரூபஹ சந்தோப்யோத்யமிருதாத் சம்பபூவ சமேந்திரோ சமே இந்திரஹ சமேந்திரோ மேதயா ஸ்பிருணோது. அங்கே இந்திரன் இருப்பான். அதே மாதிரி நிறைய இடத்துல போய் பார்த்தீங்கன்னா இந்திரன் இந்திரசத்ரு நிறைய இடத்துல இருக்கு. அதனாலதான் புராணங்களிலும் இதிகாசங்களிலும் வேதங்களிலும் கூட இந்திரனுக்கு அவ்வளவு உயர்வு. ஏனெனில் அவன் ஆத்மாவை உணர்ந்து இருக்கின்றான், ஆத்மாவின் தர்சனத்தை அடைந்திருக்கின்றான் என்பதை இந்த உபனிஷத் ரொம்ப தெளிவாக காட்டுறது. இப்ப இது வரைக்கும் பிரம்மம் இது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருத்து. அதனால் இந்த மூவரில் அக்னி வாயு இந்திரனில் நான் இந்திரனுக்கு உபதேசம் கொடுக்க போகின்றேன் என்று சொல்லி அது ஒரு 2 விதமான உபாசனைகளை அடுத்தடுத்து சொல்ல போகிறது. அதுதான் நம்ம அடுத்த பார்க்க போற மந்திரமே. வித்யுத் உபாசனம், அது கழிச்சு நிமிஷே உபாசனம் என்று 2 விதமான உபாசனைகளை நமக்கு அது சொல்லி தரப்போகிறது. அது என்ன, அதை எப்படி செய்யணும், உடனே நமக்கெல்லாம் அதுல ஒரு குதூகலம். நம்ம எப்படின்னா அதை தெரிஞ்சுக்கணும், நம்மளும் அந்த பிரம்மத்தை அடையிறதுக்கு அதை பண்ணணும்னு நமக்கு. ஆனா ஒரு நல்ல குருவை நாடி இந்த மாதிரி உபனிஷத்துக்களில் உள்ள 32 வித்திகள் இருக்கின்றது என்று பவன்ஸ்லயும் நிறைய அடையார் லைப்ரரியிலையும் புக்ஸ் இருக்கு. 32 வித்யா பிரம்ம வித்யா ஸ்தானங்கள் என்று அதில் நிறைய புஸ்தகங்கள்லாம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா கூட படிக்கலாம். ஆனா அதை ஒரு குருமுகமாக ஆன்லைன்ல எல்லாம் சொல்லி கொடுக்க முடியாது. அதை ஒரு குருமுகமாக தெரிந்து கொள்ளும் போது மட்டும்தான் அது பலிக்கும் என்று வேதமே பறைசாற்றுகின்றது. அப்படியாப்பட்ட அந்த வித்தியெல்லாம் நம்ம ஆன்லைன்ல எல்லாம் சொல்லி கொடுக்க கூடாது. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால் இந்த வித்யுத் உபாசனை என்றால் என்ன, நான் இங்க காட்டியிருக்கேன் 4வது மந்திரத்துல. வித்யுத் உபாசனை என்றால் என்ன, நிமிஷ உபாசனை என்றால் என்ன என்பதையெல்லாம் நாம் இனி வரும் காலங்களில் இருக்கிற அந்த வகுப்புல நம்ம பார்க்கலாம். ஓம் ஆப்யாயந்து மமாங்கானி வாக் பிராணச்சக்ஷுஸ்ரோத்ரம் அதோ பலமிந்திரியாணி ச சர்வாணி சர்வம் பிரம்மோபனிஷதம் நாகம் பிரம்ம நிராகுர்யாத் மாமா பிரம்ம நிராகரோத் அநிராகரணமஸ்வநிராகரணம் மே அஸ்து ததாத்மனி உபனிஷத்சு தர்மார்த்தே மயி சந்து தே மயி சந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம்.